சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 30வது அத்தியாயம். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப மகா சமஸ்தானம் ஸ்தாபிக்கப்படும் என்று ஸ்ரீ ஸ்ரீபாதரே அறிவித்தல். வாசவியின் அக்னி பிரவேசத்தின் காரணம். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் தியானத்திலிருந்து வெளிவந்தார். ஸ்ரீ தர்மகுப்தர் அவரிடம், மகாபிரபு, உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஏன் வாசவியின் உருவத்திலிருந்த ஆரிய மகாதேவி 102 கோத்திர தம்பதிகளுடன் அக்னிகுண்டத்தில் இறங்க வேண்டும்? அவளுடைய விருப்பத்தின் மூலம் விமலாதித்யனாகிய விஷ்ணுவர்தனுடைய தலையை 1000 துண்டுகளாக்கி இருக்கலாமே என்று கேட்டார். அவருடைய தாமரை முகத்தில் புன்னகையுடன் ஸ்ரீ ஸ்ரீபாதர், என் செல்வமே, மகாலட்சுமி கோதாதேவியாக வந்தபோது ஸ்ரீ ரங்கநாதனுக்கு அன்பு பாசத்துடன் சேவைகள் புரிந்து அவளுடைய இறைவனுடன் ஐக்கியமானாள். குசும சிரேஷ்டி முந்தைய ஜென்மத்தில் சமாதி என்ற வைஷ்ய ரிஷியாக பிறந்திருந்தார். ஆரிய மகாதேவி தன்னுடைய முந்தைய பிறவியில் கொடுத்த வரத்தை நிறைவேற்ற ஸ்ரீ வாசவி கன்னியாகாவாக பிறந்தாள். அக்னி வித்யா மிகவும் கடுமையான வித்யா. ஒரு மனிதன் தன்னுடைய தெய்வீக ஒளியை தூண்டி தன் 72,000 நாடிகள் மற்றும் துணை நாடிகளை புனிதமாக்கி மாற்றமடையச் செய்து தன்னுள் மெதுவாக சக்தியை வெளிப்படுத்தி ஆதிசக்தியுடன் ஐக்கியமாவார். பின்னர் அவர் எப்போதும் பரமாத்மாவுடனேயே இருக்கும் ஆதிசக்தியுடன் சாயுஜ்ய நிலைக்கு செல்வார். இதுதான் அக்னி வித்யா. இது மிகவும் கடினமான வித்யா. உயிரினங்களுக்கு 64 நிலைகளில் சைதன்யம் இருக்கும். நாத சம்பிரதாயத்தில் உள்ள மக்கள் 64 ஷாபர் மந்திரங்களை செயல்படுத்தி 64 சைத்தன்ய நிலைகளில் ஒன்றர கலந்து உயிரினங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வர். நாத மக்களின் ஆதிகுரு தத்தாத்திரேயர்தான். இப்போது உங்கள் கண்முன் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் உண்மையில் பழைய காலத்து தத்தர்தான். சதுரங்க பலகையில் மொத்தம் 64 கட்டங்கள் உண்டு. மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் பொழுதுபோக்காக சதுரங்கம் விளையாடுவதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது. அவர் 64 சைதன்ய நிலைகளில் இருக்கும் பல்வேறு உயிரினங்களின் விரிவாக்க செயல்முறை மற்றும் பரிணாம வளர்ச்சியை கவனித்து அவற்றிற்கு சாட்சியாகி அவர்களின் மாற்றங்களுக்கு தேவையான அருளை வழங்குவதோடு தன் தெய்வீக பொழுதுபோக்கை அனுபவிக்கிறார். ஒரு மனிதன் தெய்வீக ஆத்மா ஆக தேவையான தகுதிகள். ஒவ்வொரு மனிதனுடைய சைதன்ய நிலையை பொறுத்துதான் மாற்றங்களின் விகிதம் நிர்ணயிக்கப்படும். ஒரு மனிதன் தெய்வீக ஆத்மாவாக உருமாற வேண்டும் என்பது பிரபஞ்ச மனதின் மீற முடியாத சட்டம். ஒவ்வொரு மனிதனின் முழு நிறைவான நிலைக்கு ஏற்றாற்போல் அவன் செயல்படுத்தும் யோக முறைகள், மந்திரங்கள், யஜ்ஞங்கள் மற்றும் மற்ற சடங்கு முறைகள் மற்றும் பரோபகார செயல்களை பொறுத்து ஆன்மாவின் ஒளியூட்டப்படும். அந்த பிரகாசத்தை பொறுத்துதான் நாடிகள் தூய்மையாக்கப்படும். அவர்களின் தூய்மை நிலையை பொறுத்துதான் அவர்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான மற்றும் ஆன்மீக ரீதியான சக்திகள் கிடைக்கும். அந்த சக்திகள் அல்லது திறன் அதிகரிக்கும் போது அவர்கள் செய்யும் நற்காரியங்களை பொறுத்துதான் தெய்வீக அருள் இருக்கும். மனிதனிடத்தில் சரஸ்வதி, லக்ஷ்மி மற்றும் துர்க்கையின் ஆற்றல் மிக்க சக்திகள் விதை உருவத்தில் இருக்கும். மேலும் அவை வளர்வதற்கான சரியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது அம்பிகையின் அருள் பொங்கி வடிந்து வெளிப்படும். ஆரிய மகாதேவி ஸ்ரீ வாசவியாக பிறந்தபோது 102 கோத்திரங்களைச் சேர்ந்த தம்பதிக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அம்பிகையும் அவர்களுடன் அக்னியில் நுழைந்தாள். அந்த தம்பதிகள் தேவர்களுக்கு இணையான நிலையில் உள்ள ஒளியாக உருமாறினார்கள். அந்த கோத்திரங்களைச் சேர்ந்த மக்களுடைய வேண்டுதல்களின் சக்தியினால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு தங்கள் ஆசீர்வாதத்தை அளிக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதங்களினால் அந்த கோத்திரங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் மற்ற உலகங்களிலும் மிகுதியான சந்தோஷம் பெறுகிறார்கள். அதனால்தான் ஆரிய வைசியர்கள் அக்னி யோகத்தின் சிறப்பை கவனமாக கவனித்து தர்மம் மற்றும் கர்ம உருவம் வாயிலாக தூண்டப்படும் அக்னியில் எச்சரிக்கையோடு இருந்து கொண்டு அவர்களிடம் உள்ள அக்னியை எரியூட்ட வேண்டும். இவ்வாறு அக்னி யோகத்தின் பலன்களை அவர்களின் அடுத்த தலைமுறைகளுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் தூண்டப்பட்ட தர்மம் மற்றும் கர்ம அக்னி 7 தலைமுறைகளுக்கு பண்பை வெளிப்படுத்தும்.
7வது தலைமுறையில் கூட யாராவது அக்னியை தர்மம் மற்றும் கர்மாவின் உருவத்தில் தூண்டினால் அக்னி புத்துணர்ச்சி பெறும். அந்த அக்னி எரிந்து கொண்டிருக்கும் வரை அந்த குடும்பங்களில் அவர்கள் வீடுகளில் 8 வகையான செல்வங்கள் மற்றும் சுகங்கள் நிறைந்திருக்கும். புறநிலையில் வெளிப்படுத்தாத விஷயங்கள் கூட அக்னியின் மூலம் வெளிப்படும். பூர்வ ஜென்மங்களில் செய்த பாவங்களினால் மக்கள் பல வகையான கஷ்டங்கள், இழப்புகள் மற்றும் உலகாந்திர பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இந்த பாவங்களின் பலன்களை மந்திரங்கள், தந்திரங்கள், யோகா, தானங்கள் மற்றும் நீதியான செயல்கள் மூலம் அழித்து சந்தோஷத்தை பெற முடியும். வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்களை கூட வெளிப்படுத்தாத உருவமாக அக்னி மாற்றிவிடும். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரினங்களின் பாவம் வெளிப்படுத்தாத உருவத்திற்குள் சென்றுவிடும். அவை அடுத்த பிறவிகளில் வெளிப்படுத்தப்படும். ஒருவர் மிகப்பெரிய பாவம் அல்லது மிகப்பெரிய புண்ணியம் செய்தால் அதன் முக்கியமான பகுதியின் பலன்கள் இந்த பிறவியில்தான் அனுபவிக்கப்படும். ஆகவே இந்த பிறவியில் மனிதர்கள் செய்யும் நற்செயல்களின் நற்பலன்களுக்கு தொடர்புடைய புண்ணிய அதிர்வலைகள் வெளிப்படாத உருவத்தில் அக்னி தேவரிடம் எடுத்துச் செல்லப்படும். அவை அடுத்த பிறவியில் வெளிப்படுத்தப்படும். ஆரிய மகாதேவிக்கு இணங்க பலப்படுத்தப்பட்ட 102 கோத்திர மக்கள் மற்றும் ஜென்யூ தேவர்கள் அக்னி யோகம் மேற்கொண்டனர். அவர்கள்தான் அவர்களுடைய ரிஷிகள் வரிசையின் விதையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அருள் பாலிக்கும் நேர்மறையான அதிர்வலைகளை பத்திரப்படுத்துகின்றனர். அவற்றை அந்த கோத்திரங்களில் வெளிப்படுத்தும் நிலையிலே அடைய ஒருவர் புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டும். ஒருவர் புண்ணிய காரியங்கள் செய்வதால் அந்த புண்ணியங்களினால் கிடைக்கும் புண்ணியங்கள் மட்டுமல்லாது விதை உருவத்தில் இருக்கும் நேர்மறையான அதிர்வலைகளையும் பெற முடியும். அதன் பலனாக சிறிய புண்ணியங்களால் கூட பெரிய பலன்கள் பெற முடியும். இவை அனைத்தும் ஸ்ரீ வாசவியின் அருள் மழையினாலும் அந்த தம்பதிகளின் அக்னி பிரவேசத்தின் பலனினாலும் தான். என் செல்வங்களே, நான் கூறியது போல ஆரிய வைசியர் குடும்பத்தில் பிறப்பது ஒரு பெரிய வாய்ப்பு என நினைப்பதில் எத்தவறும் இல்லை. அதில் ஒரு சிறப்பு நிபந்தனை உள்ளது. ஒருவர் ஆரிய வைசியராக பிறந்துவிட்டு புண்ணிய காரியங்கள் செய்யாமல் பாவ செயல்கள் செய்தால் பாவச் செயல்களின் விளைவுகள்தான் அதிகமாக இருக்கும். அக்னியில் இறங்கிய தம்பதிகளின் சாபம் மற்றும் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரியின் சாபம் ஆகியவை சேர்ந்து கொள்ளும். ஒரு சாதாரண மனிதன் செய்யும் பாவத்தின் பலன்களை காட்டிலும் ஒரு ஆரிய வைசியர் செய்யும் பாவத்தின் பலன் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆகவே 102 கோத்திரங்களில் பிறப்பது அதிர்ஷ்டமானதாக இருந்தாலும் மிகவும் ஆபத்தானதும் கூட என்பதை புரிந்து கொள். விழிப்புடன் இரு. ஸ்ரீ வாசவி தேவி என்னுடைய தெய்வீக சகோதரி. நாங்கள் இருவரும் அன்னை அனுசுயாவின் அக்னி யோகத்தினால் பிறந்த இரட்டையர்கள் என்பதையும் அடையாளம் கண்டுகொள். நாங்கள் கோபமடைந்தால் எல்லா பேரழிவுகளும் நடைபெறும். நாங்கள் திருப்தியடைந்தால் எல்லா அதிர்ஷ்டமான விஷயங்களும் நடைபெறும் என்றார். நான் மகா குருவிடம், மகா பிரபு, உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஸ்ரீ வாசவி கன்யகா உங்களை வெங்கடேஸ்வரரின் உருவத்தில் தன் சமஸ்தானத்திற்கு வரச் சொன்னால் இதன் அர்த்தத்தை கொஞ்சம் விளக்குங்களேன் என்று கேட்டுக்கொண்டேன். அவர், சங்கர்பட், என்னுடைய பிறந்த இடமான பீதிகாபுரத்தில் என்னுடைய மகா சமஸ்தானம் ஸ்தாபிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள். நீ சரிதாமிர்தத்தை எழுதி கொண்டிருக்கிறாய். அதன் உண்மைத்தன்மை குறித்து சில முட்டாள்கள் கேள்வி எழுப்புவர். அவர்கள் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் எப்படி உண்மையில் ஸ்ரீ பத்மாவதி வெங்கடேஸ்வரர் என்ற கேள்வியை எழுப்புவார்கள். அந்த உண்மைக்கு நம்பகத்தன்மை அளிக்கத்தான் ஆரிய மகாதேவி ஸ்ரீ வாசவி கன்யகாவின் உருவம் எடுத்தாள். நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் உருவத்தில் பிரகத்சில நகரத்தில் ஸ்தாபிக்கப்படுவேன். இது ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் வெளிச்சத்திற்கு வருவதற்கு முன் நடைபெறும். இது என்னுடைய தீர்மானம். பல உருவங்கள் இருக்கும் போது ஏன் வெங்கடேஸ்வரரின் உருவம் அங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும்? அங்கு வெங்கடேஸ்வரரை ஸ்தாபிக்கும் மக்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது என்னுடைய லீலை. நான் அங்கு வெங்கடேஸ்வரராக நிறுவப்படுவேன். சமஸ்தானத்தை நிறுவும் மக்களுக்கு ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சமஸ்தானம் எப்படி உருவாகும் மற்றும் சரிதாமிர்தம் எப்படி வெளிச்சத்திற்கு வரும் என்பதெல்லாம் தெரியாது. அப்பாவி மற்றும் முட்டாள்தனமான மக்களின் ஆதரவினால் என்னுடைய வேலைகளை நான் முடித்து கொள்வேன். இது என்னுடைய தெய்வீக இன்ப உணர்வில் ஒரு பகுதி. என்னுடைய சமஸ்தானம் ஆரிய வைசியர்களால் நிறுவப்படும். ஸ்ரீ பாப்பன் ஆரியாவின் குடும்ப வாரிசுகளின் மூலம் எனக்கு பீதிகாபுரத்தில் ஸ்ரீ வாசவி கன்யகாவின் கோவில் கட்டப்பட்டிருக்கும்.
இவை அனைத்தும் தெளிவாக வினோதமாக தெரிந்தாலும் என்னுடைய பக்தர்களுக்கு நானும் ஸ்ரீ வாசவி கன்யகாவும் உண்மையில் சகோதரன் சகோதரி என்பது தெரியும். என் செல்வமே, கலியுகத்தின் அதாவது கலி மகாயுகத்தின் முடிவில் கலியின் அந்தர்தாச காலம் முடிவடைந்து அதன் பிறகு வரும் நிலைமாற்று காலமான யுகசந்தி நடைபெறும் போது நான் என்னுடைய உருவத்தில் திருமலைக்கு வருவேன். பின்னர் நான் சில புனிதமான இடங்களுக்கு செல்வேன். பீதிகாபுரத்தில் உள்ள என்னுடைய மகா சமஸ்தானத்திற்கு வருவேன். நான் ஈலா நதியில் நீராடுவேன். நான் குக்குடேஸ்வரரை சந்திப்பேன். என்னோடு மகா சமஸ்தானத்திற்கு வரும் மகா சித்தர்கள் மற்றும் மகா யோகிகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஷியாமலாம்பபுரம் மற்றும் வியாசபுர அக்ரஹாரத்துடன் சேர்ந்து பீதிகாபுரம் பெரிய நகரமாக மாறும். என்னுடைய மகா சமஸ்தானத்திற்கு மக்கள் எறும்பு கூட்டம் போல வருவார்கள். ஸ்ரீ வாசவி அவதாரத்தின் போது அவளுடன் இருந்த விருபாஷரை மீண்டும் பிறக்க நான் ஆணையிட்டுள்ளேன். நான் அவரை இந்தியாவின் அரசராக்குவேன். அவர் என்னை பீதிகாபுரத்தில் தரிசித்த பின்னர் அவருக்கு அவருடைய பூர்வ ஜென்மம் பற்றிய ஞானம் கிடைக்கும். என் செல்வமே, கலியுகத்தில் பல விசித்திரமான விஷயங்கள் நடைபெறும். ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப மகா சமஸ்தானத்திற்கு வசிஷ்டரின் கோத்திரத்தைச் சேர்ந்த சிறந்த சாதகர் அர்ச்சகராக நியமிக்கப்படுவார். அவர் மூலம் நான் புரியும் தெய்வீக லீலைகளுக்கு எல்லையே இருக்காது. ஒவ்வொரு நொடியும் தெய்வீக லீலைகள் மற்றும் தெய்வீக பேரானந்தம் நிறைந்தவையாக இருக்கும். குபேரனிடம் பெற்ற கடனை செலுத்த வேண்டும். குபேரனின் குடும்பத்தில் ஆரிய மகாதேவிதான் வாசவி கன்யகாவாக பிறந்துள்ளாள். அவளை நாகரேஸ்வரருக்கு திருமணம் முடிக்க வேண்டும். திருமணத்திற்கு தேவையான பணத்தை மீண்டும் நான் குபேரனிடம் இருந்து பெற விரும்பவில்லை. ஆகவே குபேரனுடைய குடும்பத்தினர்கள் மற்றும் லக்ஷ்மியின் மகன்களிடம் என் லீலைகளை காட்டி அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி பணத்தை அவர்களிடமிருந்து வரியாக எடுத்துக்கொள்வேன். குபேரனுக்கு செல்வங்கள் அளித்தது நான் தான். அப்படியென்றால் குபேரனுக்கு பிச்சை அளித்ததும் நான் தான். இப்போது நான் மிகுந்த கடனில் மூழ்கியிருக்கிறேன். ஆகவே நான் இப்போது குபேரனிடம் இருந்து கடன் பெறுகிறேன். முஷ்டிக்குள் முஷ்டி வீரமுஷ்டி என்று அழைக்கப்படும். பெருமிதம் மற்றும் பகட்டான சொல்லுடன் கேட்கப்படும் முஷ்டி வீரமுஷ்டி என்று அழைக்கப்படும் என்றார். ஸ்ரீபாதரின் தெய்வீக சிரிப்பைக்கான 1000 ஜென்மங்கள் கூட போதாது. வெற்றி வெற்றி. ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. இத்துடன் 30வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே.